சமீபத்துல ஒரு புதிய மனித இனம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் நாம ஹோமோ செப்பியன்ஸ், ஹோமோ எரெக்டஸ், ஏன் நியாண்டர்தால் பத்தி கூட பார்த்திருக்கோம். அதே மாதிரி மனித குலத்தோட மூதாதையரோட வரிசையில இவங்களும் இப்ப புதுசா ஆட் ஆயிருக்காங்க. அவங்க தான் ஹோமோ நாலேடி. சுமார் 2,36,000 வருஷத்துல இருந்து 3,35,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மறைக்கப்பட்ட மனித இனம் தான் இந்த ஹோமோ நாலேடி. நம்ம நவீன மனிதர்களான ஹோமோசெப்பியன்ஸ் உருவான அதே காலகட்டத்துல ஆப்பிரிக்காவில் வாழ்ந்த இன்னொரு வகை மனித இனம் தான் இவங்கன்னு சொல்லலாம். நமக்கும் ஹோமோ நாலேடிக்கும் ஒரு பொதுவான மூதாதையர் இருந்திருப்பாங்க. ஆனா இவங்க நம்மளோட நேரடியான மூதாதையர் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சொல்லப்போனா மனிதர்களோட பரிணாம வளர்ச்சிங்கிறது ஒரு பெரிய ஆலமரத்தோட கிளைகள் மாதிரி எடுத்துக்கலாம். அந்த கிளைகள்ல நம்ம தனி கிளையாவும் இந்த ஹோமோ நாலேடி தனியான கிளை வழியாவும் வந்திருக்காங்க. எடுத்துக்காட்டா சொல்லணும்னா நம்ம நவீன மனிதர்கள் ஹோமோசெப்பியன்ஸ், ஹோமோ எரெக்டஸ் மாதிரி இனங்கள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இப்ப வந்திருக்கோம். ஆனா இந்த ஹோமோ நாலேடி அந்த மாதிரி இல்லாம நம்ம பக்கவாட்டு கிளை வழியா வந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆரம்ப காலத்துல இந்த ரெண்டு இனங்களுக்கும் ஒரே மூதாதையர் தான் இருந்திருப்பாங்க அப்படிங்கறத உறுதிப்படுத்துறாங்க. ஆனா அந்த பொதுவான மூதாதையருக்கு அப்புறம் ஹோமோ நாலேடி ஒரு தனி பரிணாம பாதையில போயிருக்காங்க. இந்த ரெண்டு மனித இனமுமே வேற வேற கிளைகளா இருந்தாலும் மரம் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரே பரிணாம குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். இந்த ஹோமோ நாலேடி இனத்துக்கு இறந்தவங்களை புதைக்கிற பழக்கம் இருந்திருக்குங்கிற ஆதாரம் கிடைச்சிருக்கு. நான் கொடுக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உண்மையிலே இருக்கா இல்ல நானா சொல்றேனா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. உண்மையாவே இதை கண்டுபிடிச்சதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. நான் எதனால இந்த இன்ஃபர்மேஷன் சொல்றேன்னா, நிறைய பேர் நான் சொல்றது உண்மை இல்ல, பொய் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் இந்த லிங்கையுமே நான் ஆட் பண்றேன். சோ செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா அதை கிளியர் பண்ணிக்கோங்க. சரி, இப்ப இந்த ஹோமோ நாலேடி இனத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்க, அதுல என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கறத கிளியரா சொல்றேன். 2013 லீ பெர்கர்னு ஒருத்தரோட தலைமையில ஒரு டீம் அமைக்கிறாங்க. சவுத் ஆப்பிரிக்கால மனித குலத்தோட தொட்டில் பகுதி அப்படின்னு சொல்லப்படுற, அதாவது ரைசிங் ஸ்டார் குகைக்குள்ள ஒரு எதிர்பாராத கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த குகைக்குள்ள ரொம்ப குறுகலா, ரொம்ப ஆபத்தான, ரொம்ப இருட்டான ஒரு பகுதி இருந்திருக்கு. அங்க ஆராய்ச்சி பண்றப்போ நூற்றுக்கணக்கான எலும்பு கூடுகள் அங்க சிதறி கிடக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது ஒரு புது ஹோமோ இனம் அப்படிங்கறதே தெரிய வந்திருக்கு. இந்த கண்டுபிடிப்புல ரொம்ப பெரிய சவால் என்னன்னா, டீனாலேடி அறைக்குள்ள போற பாதை தான். அது சூப்பர்மேன் கிரால் அப்படின்னு சொல்லப்படுற ரொம்ப குறுகலான வெறும் 18 சென்டிமீட்டர் அகலம் கொண்ட ஒரு ஓட்டை வழியா உள்ள போகணும். இது ஏன் சூப்பர்மேன் கிரால் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இப்ப நீங்க சூப்பர்மேன் படம் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சூப்பர்மேன் எப்படி போவாரு, முன்னாடி 2 கையும் நீட்டி வச்சுட்டு உடம்ப குறுக்கி வேகமா போவாரு. சோ அதே கான்செப்ட்ல அந்த மாதிரி தான் அந்த 18 சென்டிமீட்டர் அகலம் இருக்கிற ஓட்டைக்குள்ள போகணும். அப்படி ஒருவேளை உள்ள போயிட்டோம்னா அதுக்கப்புறம் 15 மீட்டர் செங்குத்தான பாறை வழியா கீழே இறங்கணும்.